ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நெல்லைஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நெல்லைஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கை வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் தேவைன்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கலர் தெரியறதுக்காண்டி ஃபுட் கலர் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கிரிப்சியாக இருக்கிறதுக்கு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கு. இப்போ கட்டி விடாமல் தண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு பெரிய சீரகம், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன மிளகாய், கொஞ்சமாக வத்தப்பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டதை உள்ளே போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை மல்லியில் நாங்கள் 6 மணி இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. வாங்க இப்போ அந்த மசாலாவை போண்டாவில் முக்கி போட்டாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.